பிரெக்னன்சில நிறைய ஃப்ரீ அட்வைசஸ் வரும். சுத்தி இருக்கவங்க எல்லாமே ஃப்ரீயா டாக்டர் எடுவாங்க. ஆனா யாரோட அட்வைஸ் எடுக்கிறது யாரோட விடுறது தெரியாது. சாதாரண விஷயமா அதிசயத்துல 9வது அதிசயம் முடியாது. அதுலயும் உங்களோட பிரெக்னன்சி எப்போ உங்க வீட்டுக்காரோட அன்பு உங்களோட ஃபுட்ல தான் அதிகமா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா சாப்பிடு. என் பாப்பா புசு புசு வளரணும். பாப்பா புசு புசு வளருதோ இல்லையோ, நீங்க புசு புசு வளர்ந்தீங்க உங்க சுகர் பிபி அதிகமாயிடும். அதனால உங்களோட வெயிட்டை செக்இன்ல வச்சுக்கோங்க. ஒரு மாசத்துல 1 to 1.5 கிலோ வரைக்கும் நீங்க கூட்டினால் போதும். ஏன்னா நீங்க போடுற வெயிட் உங்க இடுப்புல தான் டெபாசிட் ஆகுது. ஸோ உங்க இடுப்புல டெபாசிட் ஆகும் உங்க கர்ப்பப்பைக்கு ஒரு குஷன் எஃபெக்ட் கொடுக்குது. ஆனா அதிகமா போட்டீங்கன்னா உங்க கர்ப்பப்பை விரிய இடம் பத்தாது, பாப்பா வளரவும் இடம் பத்தாது. அதனால 2 உயிருக்கான சாப்பாடு சாப்பிடணும் அவசியம் கிடையாது. நீங்க அதிகப்படுத்த வேண்டியது உங்களோட புரோட்டீன்ஸ், உங்களோட அயன், உங்களோட கால்சியம் அண்ட் உங்களோட ஃபைபர். ஏன்னா ஜீரண சக்தி கம்மியாகுது. இதை நீங்க அதிகமாக்கினாலே போதும். அதிகமா கார்போஹைட்ரேட்ஸ் பண்ணாதீங்க. அதனால பிரெக்னன்சி அப்போ டபுளா சாப்பிடாம டபுள் என்ஜாய்மெண்ட்டா பண்றது பெட்டர்.